என் பேர் ஆப்ரிலா. நான் வந்துட்டு பாஸ்டர் சுமிதா கிட்ட வந்துட்டு நான் என்னோடய ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன். என் ஸ்டடீஸ்க்காகவும் என்னோடய ஃப்யூச்சருக்காகவும் நான் அனுப்பியிருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு என் கூட வந்துட்டு நான் கொஞ்ச நாளாக வந்துட்டு ஒரு எத்தனையோ வருஷமாக கூட வந்துட்டு ஒரு உருவம் இருக்கிற மாதிரி, என் கூட ஃபாலோ பண்ணுற மாதிரி, அப்புறம் எனக்கே தெரியாமல் நான் அதுக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும்னு சொல்லி நான் பாஸ்டர் சுமிதா கிட்ட வந்துட்டு ரெக்வஸ்ட் அனுப்பியிருந்தேன். அப்போ வந்துட்டு அவங்க பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது இது இப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு அப்போது எனக்கு எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க. பட் ஒரு சில பல காரணனால தள்ளி போச்சு. ஸோ ஆஃப்டர் 40 days வந்துட்டு என்னை கூப்பிட்டு அப்புறம் வந்துட்டு ப்ரேயர்ஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்ட பிறகு அப்புறம் உட்கார சொன்னாங்க. உட்காந்துட்டு அப்புறம் கண்ணை மூட சொன்னாங்க. கண்ணை திறக்க வேணாம்னு சொன்னாங்க. அப்புறம் பைபிள் மேலே கை வச்சு கண்ணை மூட சொன்னாங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடணுன்னு எல்லாமே பிளாக்காக இருந்துச்சு. ஒரு வெளிச்சமும் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பாஸ்டர் ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது ஃபஸ்ட் பிளாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சிலுவை மாதிரி இருந்துச்சு, கல்வாரி சிலுவை மாதிரி இருந்துச்சு. அதில் காட் வந்துட்டு சிலுவையில் தொங்கின மாதிரி, அப்புறம் முள்மூடி போட்ட மாதிரி, உடம்புலாம் ரத்தம், அந்த மாதிரி அந்த காட்சி கண்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கழுத்தை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரி இருந்துச்சு பின்னாடி. அப்படியே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். அது ரொம்ப வந்துட்டு எனது தலையில் ரொம்ப யாரோ வந்துட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே தான் ஃப்ளாட்டாகவே இருந்தேன். என்னால் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், பட் எந்திரிக்க முடியல, கண்ட்ரோலே இல்லை, அந்த கண்ணும் திறக்க முடியல. ஸோ ஏதோ வந்துட்டு என்னை இது பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்டர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று தான் ஏதோ அந்த ரிலீஸ் கிடச்சிச்சு. அந்த ரிலீஸ் கிடச்ச பிறகு கொஞ்ச நேரம் சென்று ஒரு வெளிச்சம், அந்தமாதிரி வெளிச்சத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் தான் பாஸ்டர் கண்ணை திறக்க சொன்னாங்க. கண்ணை திறந்தோடனே அது ஒரு மாதிரி ரிலீஸாக ஒரு ஃபஸ்ட் டைமாக ஏதோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 9 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 9 இயர்ஸாக வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு அலைவாக ஃபீல் பண்ணேன் ஃபஸ்ட் டைமாக. ஸோ இது எல்லாத்துக்கும் காட்க்கு தான் நன்றி. ஸோ தேங்க்யூ.